இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 10வது வசனத்தோட லாஸ்ட் பாட்டும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. 10வது வசனத்தோட லாஸ்ட் பாட்டு பாருங்க. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இவ ஆரம்பம் எப்படி இருக்கு ஆரம்பிக்குது, அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணின்னு ஆரம்பிக்குது, முடிவு கடைசியில ஒரு துதிக்கிறாள், துதித்தாள்னு பாக்குறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தோட 1ஆம் வசனத்திலேருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. வீட்டுக்கு போய் திருப்பி வாசித்து பாருங்க. அதை ஃபுல்லா அந்நாள் என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கிறத பார்க்கலாம். இத எப்படி பண்றாங்கன்னா, ஒரு நம்ம சங்கீதத்துல தான் பாட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா சங்கீதத்தை தவிர பாருங்க, இங்க கூட ஒரு அழகா ஒரு பாட்டா பாடுறாங்க. எப்படின்னா, அண்ணா தன்னோட அனுபவத்தையே பாட்டா பாடுறாங்க. இதை பார்த்தா இவங்களோட அனுபவத்தை மட்டும் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம் மறைஞ்சிருக்கு பாருங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது, my horn is exalted in the Lord. அப்ப பாருங்க, அதனால என்ன சொல்றாங்க, என்னோட கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, அதுதான் முக்கியம். அப்ப கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அண்ணால் இந்த பாட்டை பாடுறாங்க. இந்த ஒரு அழகா இது ஒரு கவிதையா இந்த ஒரு பாட்டா எழுதுறாங்க. இந்த 1ஆம் வசனத்துல இருந்து இந்த 10ஆம் வசனம் வரைக்கும். இந்த கொம்புன்றது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம சங்கீதம் 89வது சங்கீதம் 17வது வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே அவர்கள் பலத்தின் மகிமை. இப்ப இந்த கொம்பு எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய பலன், நம்மளோட மகிமை, நம்மளுடைய கனம். அப்ப கொம்பு வந்து ஸ்ட்ரென்த், ஆனர், க்ளோரி, மெஜஸ்டி இதெல்லாம் குறிக்குது. நம்மளோட பலனை குறிக்குது, நம்மளோட மகிமையை குறிக்குது, நம்மளுடைய கனத்தை குறிக்குது, நம்மளோட மாட்சிமை குறிக்குது. அப்ப இந்த அதனால என்ன சொல்றாங்க, என்னுடைய கனம் உயர்ந்திருக்கிறது, என் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குது, என்னுடைய மகிமை கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என்னுடைய பலன் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொம்புன்றது எதை குறிக்குதுன்னா, பலனையும் மகிமையையும் கனத்தையும் குறிக்குது. அப்ப இந்த அண்ணால் என்ன சொல்றாங்க, நீங்க 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை கூட பாருங்க. 92:10 அது என்ன இருக்குன்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். அப்ப பாருங்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீன்னு சொல்றாங்க. அப்ப அனிமல்லே, மிருகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல், ஸ்ட்ரென்த்தான அனிமல் வந்து காண்டாமிருகம். அப்ப இங்கேயும் பாருங்க, இந்த கொம்புன்றது ஒரு பலனை குறிக்குது. நீங்க இந்த பாலாக்கு, மோவாபின் ராஜா பாலாக்கு வந்து பிலேயாம வந்து இஸ்ரவேலை சபிக்கிறதுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக கூலி பொருத்தி கூட்டிட்டு போறான். அப்ப இந்த பிலேயாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சபிக்கல, அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தாங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த இது எதை குறிக்குது, காண்டாமிருகத்தோட கொம்புனா, கொம்பை உயர்த்துவது எதை குறிக்குது, ஒரு பலனை குறிக்குது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்றாரு. அப்ப கொம்புன்றது மகிமையை குறிக்குது, பலனை குறிக்குது, கனத்தை குறிக்குது, ஸ்ட்ரென்த், க்ளோரி, ஆனர் அண்ட் மெஜஸ்டி. அப்ப இந்த நீங்க இதுல பார்த்தா, கூகுள்லயே பார்த்தா இந்த யூனிகார்ன் இருக்கு, காண்டாமிருகத்தை பத்தி பார்த்தா அதோட கால் எப்படி இருக்கும்னா, மான் கால் மாதிரி இருக்குமா, அதோட வால் சிங்கத்தோட வால் மாதிரி இருக்குமா, ஒரே ஒரு கொம்பு முகத்திலேருந்து இருக்குமா. அதனால்தான் பைபிள்ல கொம்புகள்னு இல்லை, கொம்புன்னு இருக்கு பாருங்க, கொம்பு உயர்ந்திருக்கும்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி ஒரு பலம், ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அனிமல் தான் இந்த காண்டாமிருகம். அப்ப இந்த அதனாலதான் இவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தாங்க. அப்ப இந்த நல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், உங்க கர்த்தர் உங்களோட கொம்பை என்ன பண்ண போறாரு, உயர்த்த போறாரு. உங்களோட பலன் உயர்ந்திருக்க போகுது, உங்களோட மகிமை உயர்ந்திருக்க போகுது, உங்களோட கனம் உயர்ந்திருக்க போகுது. கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அன்னாளுடைய கொம்பை உயர்த்தின தேவன் உங்களோட கொம்பை, உங்களுடைய கனத்தை, உங்களுடைய மகிமையை, உங்களுடைய பலத்தை இந்த நாள்ல உயர்த்த போறாரு. இது எல்லாரும் வாக்குத்தத்தமா விசுவாசிச்சு இதை அப்படியே சுதந்திரம் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம்
நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். அது பாருங்க, அது முக்கியமா பாருங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. மனுஷனால இல்ல, மனுஷ சக்தினால இல்ல, வேற எந்த ஒரு பெருமையினாலும் இல்ல, ஒரு கனத்தினால இல்ல, மனுஷரால வர்ற மகிமையோ பலனமோ இல்ல. இது எப்படின்னா ஒரு ஒரு விசேஷமான ஆவிக்குரிய அனுபவம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் இது. கர்த்தருடைய கொம்பை உயர்த்துற கர்த்தர் தான் நம்ம கொம்பை உயர்த்துறாரு. இப்ப கர்த்தர் நம்ம கொம்பை உயர்த்துறாருன்னா, அந்த உயர்த்துற கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப அன்னாளோட கொம்பை உயர்த்தின கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதுல ஒரு 3 பாயிண்ட் பார்க்க போறோம். அன்னாளோட கொம்பை உயர்த்தின கர்த்தர் எப்படிப்பட்டவர். முதலாவது நீங்க 1ஆம் வசனத்திலேருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஞானத்தை பார்க்கிறோம். காட்ஸ் விஸ்டம். நீங்க 3ஆம் வசனத்திலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கலாம். காட்ஸ் ஒர்க்ஸ். அப்புறம் 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தருடைய செட்டை அது பார்க்கலாம். லார்ட் ஸ்விங். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய செய்கைகள், அதாவது கிரியைகள், அடுத்தது கர்த்தருடைய செட்டைகள். இந்த 3 காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப அண்ணலோட கொம்பை உயர்த்தின கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய ஞானம் பெரியது, கர்த்தருடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னு பார்க்க போறோம், கர்த்தருடைய செட்டைகள், இந்த 3 காரியத்தை பார்க்க போறோம். லார்ட்ஸ் விஸ்டம், லார்ட்ஸ் ஒர்க்ஸ், லார்ட்ஸ் விங்ஸ், இந்த 3 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது கர்த்தருடைய ஞானம், லார்ட்ஸ் விங். நீங்க அதே இந்த அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட லாஸ்ட் பார்ட்டை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் ஞானமுள்ள தேவன். பாருங்க, அதான் சொன்னேன், கர்த்தருடைய ஞானம், லார்ட்ஸ் விஸ்டம். அப்ப நம்மளோட கொம்பை உயர்த்துற ஆண்டவர் யாரு? ஒரு ஞானமுள்ள தேவன். நம்முடைய தேவன் ஞானத்துக்கு யாரும் ஒப்பிட முடியாது. நம்முடைய தேவன் ஞானமுள்ள தேவன். அப்ப நம்முடைய ஞானமுள்ள தேவன் நம்மளோட மகிமையையும் நம்மளுடைய கனத்தையும் நம்முடைய பலனையும் எப்படி உயர்த்துறாரு? அவருடைய ஞானத்தினால உயர்த்துறாரு. அப்ப நம்ம கொம்பு உயர்த்தப்படுறது எப்படின்னா, எந்த மனுஷனாலும் இல்லை, கர்த்தருடைய ஞானத்தினாலதான் உயர்த்தப்படுது. இதுல ஒரு 2 காரியத்தை பார்க்க போறோம். இந்த அன்னாள் நல்லா ஜெபம் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள என்ன சொல்றாங்க பாருங்க, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அவங்க ரட்சிப்பினால சந்தோஷப்படுறாங்க ஆண்டவரை துதிச்சுட்டு. 2வது, தொடர்ந்து இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அவங்களோட சத்துருக்கள் எல்லாம் அதட்டுறாங்க. ஃபர்ஸ்ட், ரிஜாய்சிங் இன் தி ஆன்சரிங் ஆஃப் காட். 2வது, ரிபியூக் தி அட்வர்சரி. முதலாவது அவங்க கர்த்தரை நல்லா துதிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தர் செஞ்ச நன்மையை நினைச்சு துதிக்கிறாங்க, அது மட்டும் இல்ல. 2வது, அவங்களோட சத்துருக்கள் எல்லாம் அதட்டுறாங்க. இவங்க எதுக்காக கர்த்தரை துதிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் இவங்களோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுனால கர்த்தரை துதிக்கிறாங்க. இப்பங்க நீங்க அதே 1ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்ப அவங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சோடனே அவங்க என்ன பண்றாங்க? ரட்சிப்பினால களி கூறுறாங்க, ஆண்டவர் துதிக்கிறாங்க. ரிஜாய்சிங் இன் தி ஆன்சரிங் ஆஃப் பிரேயர். அதே போல அதே தொடர்ந்து பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க சத்துருக்களை அதட்டுறாங்க, ரிபியூக் தி அட்வர்சரி. இந்த 2 காரியத்தை பார்க்க போறோம். ரிஜாய்சிங் தி சால்வேஷன். ரட்சிப்புனா நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? பாவ மன்னிப்பு. ரட்சிப்புனா பாவம், அது மட்டும் தான் ஞாபகம் வரும். ஆனா ரட்சிப்புன்றது பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, இந்த ரட்சிப்பினால வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம், அது சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதம். ஒரு பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, கர்த்தர் எந்தெந்த காரியத்துல எல்லாம் ரட்சிப்பை கொடுக்குமோ நம்மளோட வாழ்க்கையில, அந்த காரியத்துக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்குறாரு. இந்த அந்நாள் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புள்ள சந்தோஷப்பட்டதுக்கு முக்கியமா காரணம் என்ன? ஆண்டவர் அன்னாளோட ஜெபத்தை கேட்டதுனால. அப்ப இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணேன், என் ஜெபத்தை கேட்டீங்கன்னு சொல்லி அவங்க அன்னாள் ஆண்டவர் துதிக்கிறாங்க. அதனாலதான் என்னோட கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு உங்களோட கொம்பு உயர்ந்திருக்குன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை என்ன பண்ண போறாரு? கேட்க போறாரு. நீண்ட நாளா நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம், கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க கொம்பெல்லாம் இன்னைக்கு உயர்த்த போறாரு. நீங்க ரட்சிப்பினால மகிழ்ந்து களி கூற போறீங்க. நீங்க நிச்சயமா இது நடக்கும். ஆனா நீங்க விசுவாசிக்கும் போது. இப்ப நீங்க அநேக நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், அநேக மாசமா ஜெபம் பண்ணிருக்கலாம், ஒரு காரியத்துக்காக அநேக வருஷமா ஜெபம் பண்ணிருக்கலாம், ஒரு முக்கியமான காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் இது வரைக்கும் நீங்க நடக்கவே இல்லை, அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட கொம்பு உயரப்போகுது. எப்படின்னா, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு, நீண்ட நாள் ஜெபத்தை எப்படி அன்னாளோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரோ அதே போல உங்களோட நீண்ட நாள் ஜெபத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்க போறாரு. ஆனா இந்த
பாருங்க அந்நாள் இந்த ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு அவங்க வாழ்க்கை. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஷி வெப்ட் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு கடினமான பாதையில இந்த அந்நாள் போறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்ல. அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த அவங்க அழுவறதுக்கு காரணம் அந்த ஒரே ஒரு பெண்ணு. அவங்க வீட்ல இருக்க அந்த பெனினாள். அவங்க வந்து இவள போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அவள குத்தி குத்தி காட்டுவாங்க. அதனால எப்பொழுதும் இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கடினமான பாதையில போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இவங்க ஜெபத்த கேட்டதுக்கு அப்புறம், இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க கொம்பு உயருது. அப்ப இவங்களே சொல்றாங்க, நான் மனக்கே கிளேசத்தினால இருக்க ஒரு ஸ்திரீன்னு அவங்க கணவர்ட்டயும் சொல்றாங்க. அந்த ஏலிகிட்டயும் சொல்றாங்க. அப்ப ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லி ரொம்ப நாள் அவங்க ஜெபம் பண்றாங்க. ரொம்ப நாள் தடுத்து ஜெபம் பண்றாங்க. ஆனா இந்த ஆசாரியன் இருக்காரே, இவங்க ஜெபத்துக்கு ஒரு இறங்கக்கூடிய ஒரு ஆசாரியனே இவங்கள என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு, நீங்க குடிச்சிட்டு விரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அண்ணாள் சொல்றாங்க, நான் வந்து குடிச்சிட்டுலாம் இல்ல. நான் வந்து என்னோட இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊத்திட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க இப்படிப்பட்ட பாதையில ஒரு வேளை போலாம். இந்த அண்ணாள போலவே பாதையில கூட நீங்க ஒரு வேளை போயிட்டு இருக்கலாம். மத்தவங்கள உங்களை வேதனைக்கு மேல வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம். மத்தவங்க வார்த்தையினால உங்களை குத்தி குத்தி காட்டலாம். மத்தவங்க உங்களை ரொம்ப கேவலமா நினைக்கலாம். மத்தவங்க பார்வையில நீங்க அற்பமா நினைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கலாம். ஐயோ என்னை இவங்க குத்துறாங்களே, இவங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் என்னால தாங்க முடியலையே, இந்த காரியத்தை வச்சுல என்ன பேசுறாங்க, இந்த காரியத்தை வச்சு வச்சு என்ன குத்தி குத்தி காட்டுறாங்களே நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஞானம் உங்களுக்காக செயல்பட்டு உங்களோட கொம்ப கர்த்தர் என்ன பண்ண போறாரு, உயர்த்த போறாரு. எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமோ அந்தந்த காரியத்தெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க எந்தெந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணீங்களோ அந்த காரியத்தெல்லாம் பதில கர்த்தர் கேட்டு, எப்படி அன்னாளோட பதில கர்த்தர் கேட்டாரோ உங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு உங்கள் கொம்ப உயர்த்த போறாரு. கர்த்தரோட ஞானத்தினால உங்க கொம்பு உயரப்போகுது. உங்களோட பலன் உயரப்போகுது. உங்களோட கனம் உயரப்போகுது. கர்த்தருடைய ஞானத்தினால உங்களோட மகிமை உயரப்போகுது. யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. கர்த்தர் எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணுமோ அந்த காரியத்திலாம் உங்களுக்கு ரட்சிப்பை தந்து விடுதலை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போறாரு. பாருங்க, ஒரு ஒரு சைடு பார்த்தா இவங்க நல்லா துதிக்கிறாங்க, ரிஜாய்சிங், கர்த்தருக்குள்ள களி கூறாங்க. அதே நேரத்துல இன்னொரு காரியத்தை செய்யறாங்க, அவங்க சத்துருவ அதட்டுறாங்க, ரிபியூக்கிங் த அட்வர்சரி. அவங்க பகைஞரை நீங்க ஒவ்வொரு வசனமா பாருங்க, அந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த பார்ட் வந்து கர்த்தர் வந்து அவங்கள அந்த எனிமியை தண்டிக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, ஒரு வழியில பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமா களி கூடுறாங்க, ஆண்டவர் துதிக்கிறாங்க. இன்னொரு வழியில அந்த சத்துருவை அதட்டுறாங்க. இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அது 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 1ஆம் வசனம், என் வாய், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. 3ஆம் வசனம் என்ன சொல்றாங்க, அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து. இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என் வாய், 2வது உங்கள் வாய். இத மேலோட்டமா பார்த்தா இந்த இது புரியாது வசனம். இந்த வாயை பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவளோட எனிமி வந்து அந்த பெனினாள். அந்த பெனினாளோட அவங்க குடும்பத்திலேயே இருக்க ஒரு பெண்ணாலதான் இவங்களுக்கு ஒரே கஷ்டம். அப்ப என்ன சொல்றாங்க, என்னோட வாய் வந்து இப்ப விரிவா உமேல் திறந்திருக்குது. அதே நேரத்துல உங்க அகந்தையான பேச்சு உங்க வாயிலேருந்து வர வேண்டாம் அப்படின்றாங்க. கர்த்தர் இவங்க ரொம்ப உயர்த்தினோடனே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டோன்னே அந்த சத்துருவை பார்த்து சொல்றாங்க, இன்னமே நீங்க உங்க வாயை வந்து அகந்தியான எந்த பேச்சும் நீங்க பேச முடியாது, பேச வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப என் வாய் இன்னைக்கு உங்க மேல் திறந்து இருக்குது. இவ்வளவு நாள் உங்க வாய் மூடி இருக்கட்டும்னு சொல்றாங்க. இத்தனை நாள் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க, இத்தனை நாள் என்ன நிந்திச்சுட்டு இருந்தீங்க, இத்தனை நாள் என்ன குத்தி குத்தி காமிச்சிட்டு இருந்தீங்க, இத்தனை நாள் என்ன வேதனைப்படுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு. இன்னைக்கு என்னோட கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னோட வாய் வந்து பகை மேல திறந்திருக்குது. இந்த அகந்தியான பேச்சு உங்களோட வாய் மூடட்டும்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா நான் சொல்றது? அதுதான் முதல் வசனத்துல என் வாய் திறந்திருக்கிறது. 3ஆம் வசனத்துல பார்த்தா அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இத்தனை நாள் சத்துருக்கள் கண்டபடி உங்களை வாய் பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீங்க இத்தனை நாள் வாய் மூடி மௌனமா இருந்திருக்கலாம். கர்த்தருடைய ஞானம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகுது. கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் போது, கர்த்தர் உங்களை கொம்பை உயர்த்தும் போது, உங்கள் எதிரியை பார்த்து நீங்க வந்து எதிரியோட வாயை மூட வைப்பீங்க.
உங்களை இத்தனை நாள் உங்களை பகைத்த எதிரிகள், இத்தனை நாள் உங்களை கேவலமா பேசினவங்க, உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை அற்பமா நினைச்சவங்க, குத்திட்டு இருந்தவங்க எல்லாரோட வாயை கர்த்தர் மூட போறாரு அவருடைய ஞானத்தினால. கர்த்தர் பகைங்கிற மேல் உங்கள் வாய் திறந்திருக்க போகுது. நீங்க ரட்சிப்பினால களி கூற போறீங்க. ஒரு விதத்துல நீங்க ரட்சிப்பினால களி கூர்ந்து ஆண்டவர் துதிப்பீங்க. அதே நேரத்துல உங்க சத்துருக்களால அவங்க கஷ்டப்படுறத, சத்துருக்கள் வேதனைப்படுறத நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் அவருடைய ஞானம் உங்களுக்காக கிரியை செய்ய போகுது. அப்ப கர்த்தர் உங்களுக்காக உங்களோட ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்து கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிங்கன்னா அப்படியே நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டு கர்த்தர் உடைய ஞானத்தினால இந்த பெரிய காரியத்தை செய்ய போறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கலாம், கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க விசுவாசிக்கிறபடி அப்படியே ஆகும். கர்த்தர் உங்க ஜபத்தை பதில் கொடுத்து கர்த்தருடைய ஞானம் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு செய்ய போகுது. இது நம்ம முயற்சி செய்யறதுனால இல்ல, நம்ம சத்துருக்களோட வாயை நம்ம மூடுன்னு சொல்லி கோவப்படுறதுனால இல்ல. இதை நம்ம விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அவரே சத்துருக்களோட வாயை மூட வைப்பாரு. அவரே நீங்க இந்த வாரத்துல நீங்க பார்க்க போறீங்க, உங்களோட சத்துருக்கள் வாயை மூடுறத பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை கொம்ப உயர்த்த போறத பார்க்க போறீங்க. அப்ப முதலாவது கர்த்தருடைய ஞானம், லார்ட்ஸ் விஸ்டம். அந்த கர்த்தருடைய ஞானம் என்ன பண்ணுது? நம்முடைய கொம்ப உயர்த்துது, நம்முடைய பலன் உயரப்போகுது, நம்முடைய மகிமை, நம்மளுடைய மாட்சிமை, நம்மளுடைய பலன் எல்லா கர்த்தரால என்ன பண்ண போது உயரப்போகுது. அப்ப முதலாவது கர்த்தருடைய ஞானம். இப்ப கர்த்தருடைய ஞானம் மட்டும் இல்ல, ரெண்டாவது கர்த்தருடைய கிரியை, லார்ட்ஸ் ஒர்க். ஃபர்ஸ்ட் லார்ட்ஸ் விஸ்டம் பார்த்தோம், ரெண்டாவது லார்ட்ஸ் ஒர்க், கர்த்தருடைய கிரியை. நீங்க அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட கடைசி பாடம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பாருங்க, செய்கைகள் இங்கிலீஷ்ல பார்த்தா லார்ட்ஸ் ஒர்க் இருக்கு. அவருடைய செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பை ஹிம் ஆக்ஷன்ஸ் ஆர் வெய்ட். அப்ப அவருடைய செய்கைகள், அதாவது அவருடைய கிரியைகள். பாருங்க, அவருடைய கிரியை எப்படி இருக்குன்னா 2 காரியத்துக்காக இருக்குது. முதலாவது கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாருன்னா, அவருடைய கிரியை நம்மளை உயர்த்துறதுக்காக செய்யறாரு. அவருடைய கிரியை நம்மளை உயர்த்தி கொண்டே போகும். ரெண்டாவது நம்முடைய சத்துருக்களை தண்டிக்கும். இந்த அவருடைய ஆண்டவருடைய கிரியை முதலாவது அண்ணால உயர்த்துச்சு, ரெண்டாவது சத்துருவை தண்டிச்சுச்சு. ஒர்க்ஸ் ஆஃப் ப்ரமோஷன் ஃபார் யூ, ஒர்க்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அகைன்ஸ்ட் தி அட்வர்சரி. அப்ப வந்து ப்ரமோஷன் யாருக்கு? நம்மளுக்கு. ஆண்டவர் உயர்த்திட்டே போவாரு. பனிஷ்மெண்ட் யாருக்கு? நம்மளோட எதிரிக்கு. பனிஷ்மெண்ட் அகைன்ஸ்ட் தி எனிமி ஆர் அட்வைசரி. அப்ப இந்த 2 காரியத்தை கர்த்தருடைய கிரியை செய்ய போகுது. இந்த அப்ப நம்மள சத்துக்களை தண்டிக்கிறதுக்காக கர்த்தர் கிரியை செய்ய போறாரு, நம்மள உயர்த்துறதுக்காக கிரியை செய்ய போறாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே போறாரு. உங்களை இவ்வளவு நாள் நீங்க தாழ்மைப்பட்டிருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்க தாழ்மையான நிலைமையில இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போறாரு. அதே நேரத்துல உங்கள் சத்துருக்களை தண்டிச்சு தாழ்த்தி கொண்டே போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய இந்த செய்கைகள் நிச்சயமா நம்மள கொம்பை உயர்த்தி இந்த காரியத்தை நமக்கு செய்ய போகுது. இதை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போறாரு, உங்கள் சத்துருக்களை தாழ்ந்து போகவே போறாங்க. அப்ப நம்ம உயர்றது மட்டும் இல்ல, நம்ம உயர்த்தி நம்ம சத்துருக்கள் என்ன பண்ண போறாங்க? தாழ்ந்து போறாங்க. நம்ம தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்டு நம்மளுக்காக கிரியை செய்யற தேவனா இருக்காரு. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அது இருக்கு, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். தள்ளாடினவர்களோ பாருங்க, இவங்க தள்ளாடிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பலன். கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? இவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன். தள்ளாடின இந்த அண்ணாளுக்கு ஒரு பலன். தள்ளாடினவர்கள் பலத்தினால். அப்ப நம்ம இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில தள்ளாடிட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுமாற வச்சுட்டு இருந்திருக்கலாம். இந்த காரியம் எனக்கு ரொம்ப தடுமாற்றமா இருக்கு, இந்த காரியத்துல இருந்து என்னால மீண்டு வர முடியலையேன்னு நினைக்கலாம். இந்த காரியம் உங்க வாழ்க்கையில உங்களை கீழே கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு? தள்ளாடினவர்களை பலத்தினால் இடைக்கட்டுறது போல இந்த கர்த்தருடைய செய்கைகள் உங்களை என்ன பண்ண போகுது? உங்களை பலத்தினால் இடைக்கட்டி உங்களை கர்த்தர் வந்து உயர்த்த போறாரு. அப்ப நம்ம கர்த்தரோட நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? பலன் அடைய போறோம். அப்போ ஒவ்வொரு வசனத்தோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் வந்து எப்படி நம்மளை உயர்த்துறான்னு இருக்கு. அதே வசனத்தை பாத்தீங்கன்னா சத்துருக்களை எப்படி தண்டிக்கிறான்னு இருக்கு. நீங்க வரிசையா 2ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கு? கர்த்தர் நம்மளை உயர்த்துறது இருக்கு. 2வது பார்ட் எப்படி இருக்கு? கர்த்தர் சத்துருக்களை எப்படி தண்டிக்கிறான்னு இருக்கு. 5ஆம் வசனம் பாருங்க. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். சத்துருக்களை தண்டிக்கிறாரு. ஆனா பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். பாருங்க, பசியா இருந்தவங்க நீங்க இவ்வளவு நாள் பசியா கஷ்டத்துல இருந்திருக்கலாம், ஆனா இன்னுமே நீங்க பசியா இருக்க மாட்டீங்க. ஆனா திருப்தியா இருந்தவங்க, உங்களோட சத்துருக்கள், அவங்கதான் எப்படி இருப்பாங்க? அப்பத்துக்காக கூலி வேலை செய்யறாங்க. அடுத்தது மலடியா இருந்தவள் 7 பிள்ளை பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ
பலட்சியப்பட்டாள். அவ பெண்ணினாள் வந்து நல்ல பலமா இருந்தவ. ஆனா அநேக பிள்ளைகள் பெற்றோர் அவ என்ன எப்படி ஆயிட்டா பலவீனமானாள்ன்னு பார்க்கிறோம். அடுத்த வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். சத்துருக்களை கொல்றாரு. ஆனா நம்மள கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளோட வாழ்க்கையிலேயே உயிர்ப்பிக்கிறாரு. எந்தெந்த காரியத்திலாம் நம்மள உயிர்ப்பிக்கணும், அந்த காரியத்திலாம் நம்ம உயிர்ப்பிக்கிறாரு. அத பாருங்க, கர்த்தர் பாதாளத்துல இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். யார கீழ தள்ளணுமோ அவங்கள தள்ளுவாரு. யார உயர்த்தணுமோ அவங்கள உயர்த்துறாரு. அப்ப கர்த்தர் அவருடைய பிள்ளைங்கள கர்த்தர் உயர்த்துறாரு. நம்ம அவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா யார் எழுப்புறாங்களோ அவங்கள கர்த்தர் கீழே தள்ளுறாரு. அப்ப கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவரும் கொல்லுகிறவருமா இருக்கிறார். எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் தள்ளணுமோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் கொல்லணுமோ அந்த காரியத்தை கொண்டு எதை உங்கள் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கணுமோ அந்தந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். அப்ப எளியவர்களை என்ன பண்றாரு? பணக்காரர் ஆக்குறாரு. அப்ப ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் என்ன பண்றாரு? தாழ்த்துறாரு. உங்க சத்துருக்கள் ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா எழுப்புறவர் கர்த்தர் தாழ்த்த போறாரு. இப்ப கர்த்தருடைய கிரியை வந்து அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நீங்க வரிசையா ஒவ்வொரு அர்த்தவசனம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க அது. கர்த்தரோட அற்புதமான செயல். அவருடைய கொம்பு வந்து உயர்ந்திருக்கும் போது அப்ப என்ன பண்ணும்? கர்த்தருடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கர்த்தரால ஒரு மகிமை கிடைக்கும். கர்த்தரால நம்மளுக்கு வேற வேறிய எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப நம்மளோட கொம்பு கர்த்தருக்குள் உயர்த்தப்படும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க எளியவங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை மத்தவங்க பார்வையில நீங்க அற்பமா எண்ணப்பட்டவங்களா இருக்கலாம். மத்தவங்க ஒருவேளை உங்களை கேவலமா இன்னைக்கு நினைக்கலாம். மத்தவங்களோட பார்வையில நீங்க ஒரு குப்பை மேட்டுல தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களோட அடிப்படை தேவை கூட சந்திக்கப்படாத நிலைமையில இன்னைக்கு ஒருவேளை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக செயல்பட போறாரு. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொம்ப உயர்த்த போறாரு. அதை நீங்க தொடர்ந்து இன்னும் பசியா இருக்க போறது இல்ல. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு பதில கொடுக்க போறாரு. நீங்க தொடர்ந்து ஒரு குப்பை மாதிரி இருக்க போறது இல்ல. நீங்க தொடர்ந்து தாழ்ச்சியிலேயே கீழே கிடப்பதில்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமா உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அதே வேளையில இன்னொன்னு நடக்க போகுது. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. அதே நேரத்துல இன்னொன்னு செய்யப்படுறார், அவர் சத்துருக்களை எப்படி தண்டிக்கிறார்ன்றதை பார்க்க முடியுது பாருங்க. இதே வசனத்துல கர்த்தர் உயர்த்துறதை பத்தி சொல்லியிருக்காருல, நீங்க அடுத்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் எப்படி சத்துருக்களை தண்டிப்பாடுறதும் அப்படி இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் 2ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் திருப்பி திருப்பி வாசித்து பாருங்க. அப்பதான் இது உங்களுக்கு புரியும். அப்ப கர்த்தருடைய செய்கை எப்படி இருக்கு? நம்மள ஒரு ப்ரமோஷன் உயர்த்திட்டு போறதுக்கே, ஆனா சத்துருக்களுக்கு ஒரு தாழ்வு, தண்டனை. அது அப்ப கர்த்தர் பாருங்க, இவளோட வாழ்க்கையில பாருங்க, இவளுக்கு எனிமி யாருன்னா அந்த ஒரு பெண் தான், பெனினாள். அந்த எல்கானாக்கு 2 மனைவி. அந்த முதல் மனைவி இருக்காளே, இவ புருஷனோட எல்லா வருமானத்தையும் இவ அனுபவிக்கிறா. நல்ல சொகுசா வீட்டுல இருக்கிறா, எல்லாம் பண்றா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா இவளோட கிட்ட ஒரு கெட்ட காரியம் என்னன்னா, இந்த அண்ணாள் என்ன பண்ணிட்டே இருப்பா? இவளை குத்தி 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 காமிச்சிட்டு இருப்பான். இவளை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். இந்த அண்ணான்ற ஒரு நல்ல பொண்ணு அவளை குத்தி 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 காமிச்சு அவளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான். காலையில அண்ணால இவளை குத்துவா, சாயந்தர நேரத்துல என்ன பண்ணுவா? வார்த்தையினால வெட்டுவா, மத்தியான நேரத்துல என்ன பண்ணுவா? கடைசியில வார்த்தையினால வெட்டி வெட்டி கடைசியில் அந்த நாளையே பதிச்சு போட்டுருவா. ஒவ்வொரு நாளும் அண்ணாளுக்கு இதே மாதிரி இருந்துச்சு. அந்த அண்ணாள் ஒவ்வொன்னு அழுதுட்டு இருந்தா. அப்ப அண்ணாவோட வாழ்க்கையே அழுதுட்டு இருந்ததான் இருந்துச்சு. அண்ணாவோட வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லை, இந்த ஒரே ஒரு பெண்ணால. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அண்ணாளோட ஜெபத்தை கேட்டு அவருடைய கொம்பை உயர்த்தி அண்ணோட வாழ்க்கையே தலைகீழ அப்படியே மாத்திட்டாரு. அண்ணாளோட கொம்பை உயர்த்தினாரு. அப்ப கர்த்தர் தண்டனை யார் மேல வந்துச்சு? இந்த பெண்ணினாள் மேல வந்தது பாக்குறோம். அவரு, நீங்க ஒவ்வொரு வசனமும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் இவ்வளவு உயர்த்துறதும், அதே வசனத்தை இன்னொரு பாதி கர்த்தர் அவளோட எதிரியை தண்டிக்கிறதுமா இருக்கு. அப்ப நீங்க 4ஆம் வசனத்தை பாருங்க. பலவான்களின் வில் முறிந்தது. அடுத்து திருப்தியா இருந்தவர்கள் பசிக்காக வேலை செய்றாங்க. எல்லாம் அந்த சத்துருக்கள் மேல வர சாபம். பலவானா இருந்தா ஆனால் வில் முடிஞ்சது. திருப்தியா இருந்தவங்க இப்ப பசிக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு சாபத்தையும் அந்த எதிரிக்கு கொடுக்குறாரு. ஆனா கர்த்தர் நம்மள உயர்த்துறாரு. அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ என்ன பண்ற, களைத்து போய்விட்டான்னு இருக்கு. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறாரு இருக்கு. அவர் ஐஸ்வர்யமா இருந்தவங்களை, அகங்காரமா இருந்தவங்களை என்ன பண்றாரு? தாழ்த்தி போடுறாரு. எளியவர்களும் அவங்க மாத்துறாரு, தாழ்த்தி போடுறாரு. அப்ப எதிரிகளை தண்டிக்கிற கர்த்தருடைய செயல் இதா இருக்கு. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்மள ஜெபத்தை கேட்டு நம்மளை கொம்ப உயர்த்தும் போது கர்த்தருடைய செய்கையினால நம்ம என்ன பண்ண போறாரு? நம்மளை உயர்த்த போறாரு. அதே நேரத்துல சத்துருக்களை தண்டிக்க போறாரு.
இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நேச்சார். வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்ப டைம் இல்ல. நேச்சாரோட வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருடைய கரம் எப்படி நன்மையா இருந்துச்சு, அதே நேரத்துல கர்த்தருடைய கரம் எப்படி தீமையா வந்துச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். அவர் அரண்மனை மேல ஒரு நல்ல இதுல வாழ்க்கையில உலாவிட்டு இருக்காரு. அவர் மனசுல நல்ல மேட்டுமையாகிறது. இது என்னோட மகிமைக்காக, மாட்சிமைக்காக நான் கட்டுன மகா பாபிலோன் நகரம், இதை நான் கட்டினேன். அப்ப வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிடுச்சு, நீ காட்டு மிருகங்களோட சஞ்சரிப்ப. அந்த மாதிரி ஆச்சு. அப்ப அவர் சரீரம் எல்லாம் ஆகாயத்து பனினால நனையும் அப்படின்னு சொல்லி, உன்னோட அங்கங்க நிறுத்தமா அவன் பெயர் வேணும், நான் என் பேருக்கா கட்டின பாபிலோன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டப்ப கர்த்தருடைய சாபமும் அந்த தண்டனையும் அவன் மேல வந்துச்சு. ஆனா அதே அதிகாரத்துல நீங்க 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் புத்தி தெளிஞ்சு அப்ப என்ன சொல்றான்? இதெல்லாம் செஞ்சது கர்த்தருடைய கரம் தான், கர்த்தருடைய தயவு பெரிசு, கர்த்தரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது, அப்ப ராஜ்யங்கள் எல்லாம் ஆள்றது நம்ம ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கும் போது அவனை பழைய நிலைமைக்கு ஆண்டவனை கொண்டு வந்தாரு. திருப்பி பழையபடி அவனை ராஜாவாக்குனாரு. அப்ப பழையபடி அவனுக்கு மகிமையெல்லாம் அவனை தேடி வந்துச்சு. மக்கள் எல்லாம் அவனை தேடி வந்தாங்க, மந்திரிகள் எல்லாம் அவனை தேடி வந்தாங்க. அவனோட ராஜ்யபாரம் அவனுக்கு கிடைச்சது. இங்க 37ஆம் வசனம் பாருங்க. அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியம் அப்படின்னு அவன் சொல்லி துதிக்கிறான். எல்லா கிரிகளும் முடிய கிரிகள்னு சொல்றான். அப்ப கர்த்தருடைய கிரிகள் எளியவர்களை என்ன பண்ணும்? உயர்த்தும். அதே நேரத்துல அகங்காரங்களை பிடிச்சவங்களை, பெருமை பிடிச்சவங்களை தாழ்த்தும்படியா செயல்படுது. அப்ப இந்த நேச்சாரோட வாழ்க்கை ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்ப நம்ம பெருமையா இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமா இருக்கும். அதே நேரத்துல நம்மளை தாழ்த்தி கர்த்தர்கிட்ட போகும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துற தேவனா இருக்காரு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கொம்ப உயர்த்த போறாரு. கர்த்தருடைய செய்கைகள், காட்ஸ் ஒர்க், கர்த்தருடைய செய்கைகள் என்ன பண்ண போகுது? உங்களோட கொம்ப உயர்த்த போகுது. நீண்ட நாள் நீங்க பண்ணிட்டு இருக்க ஜபத்துக்கு கர்த்தருடைய செய்கைகள் என்ன பண்ண போகுது? உங்களை உயர்த்த போகுது. இது வரைக்கும் இருந்ததை காட்டிலும் நீங்க ஆதியில நிலைமையில இருந்த மாதிரியே அதை விட கர்த்தர் உங்களை உயர்த்தி கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய செய்கைகளை உயர்த்தி நீங்க உயர்ந்த அடிக்கத்துல வைக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கலாம் ஒரு கடைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஜபத்தை கேட்டு பதிலளித்த தேவன் இன்னைக்கு உங்களோட ஜபத்தை கேட்டு கர்த்தரோட செய்கைகள் உங்களை உயர்த்த போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய ஞானம் மட்டும் இல்ல, கர்த்தருடைய செய்கை மட்டும் இல்ல, லார்ட்ஸ் விஸ்டம் பார்த்தோம், லார்ட்ஸ் ஒர்க்ஸ் பார்த்தோம். மூணாவது கர்த்தருடைய செட்டைகள், லார்ட்ஸ் விங். நீங்க 9ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. 9ஆம் வசனத்துல அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இதுல பாருங்க, சட்டைகள் இல்ல, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் இல்ல. இந்த அண்ணால் இதை யாரை பத்தி சொல்றாங்கன்னா, தன்னோட அனுபவத்தை தான் சொல்றாங்க. ஒரு இன்டைரக்டா சொல்லாம சொல்றாங்க. கர்த்தர் தம்முடைய சட்டைகளால காப்பார்ன்றத இன்டைரக்டா சொல்றாங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இவங்களோட அனுபவத்தை அப்படியே அவங்க சொல்றாங்க. நீங்க 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு எது அடைக்கலம்? அவருடைய சிறகுகள். அவருடைய சிறகுகளால கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருப்பாரு. அதே 91ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சங்கீதம் 91. இது அழகா ஒரு பாட்டாவே பாடுவோம். உன்னதமானவரின், இது முடிச்சோடனே இந்த பாட்டை அங்கிள் பாடுவாங்க. பழைய காலத்து பாட்டு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அதுல 11ஆம் வசனம் பாருங்க. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, கர்த்தர் தம் பாதத்தை காக்கிறாரு. எப்படி? அவருடைய சிறகுகளால மூடி கர்த்தர் காக்கிறாரு. தம்முடைய வழிகள் எல்லாம் தூதர்கள் வச்சு பாதுகாக்கிறாரு. அவனுடைய பாதம் கல்லில் இடாதபடி காட்டுறாரு. அப்ப பாதங்களை அவரு காக்குறது, பாதங்களை அவர் காக்குறாருன்னா நம்மளை காக்குற தேவன் இருக்காரு. அவருடைய சிட்டைகளால் நம்ம காக்குறதுக்கு நம்ம கர்த்தர் இருக்காரு. அப்ப இன்னமும் உங்களோட பாதங்கள் உங்க கல்லு மேல மோத போவதில்லை. இது வரைக்கும் நீங்க தடுமாறி நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சட்டைகள் உங்களை பாதுகாக்கிறதுனால நீங்க உங்களோட பாதம் தடுமாற போறதில்லை. நீங்க இடறி விழுறதில்லை. நீங்க இந்த வருஷத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய்,
உன் பாதம் கல்லில் இடாதபடி பாருங்க. நம்ம சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடந்து என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் மிதிச்சு போட போறோம். உங்களுக்கு வர சோதனை போராட்டம் எல்லாத்தையும் நீங்க மிதிப்பீங்க. சத்துருக்களால் வர போராட்டத்தெல்லாம் மிதிப்பீங்க. எல்லாத்தையும் நீ மேற்கொள்வீங்க. இதனால கர்த்தருடைய செட்டைகள் அவர் நம்மளை செட்டைகளால நம்மளை பாதுகாக்கிறதுனால, அவர் நம்முடைய பாதத்தை பாதுகாக்கிறதுனால. அப்ப இதை ஒரு வாழ்க்கையோட அனுபவத்தை ஒரு அழகா ஒரு பாட்டா எழுதுறாங்க. நீங்க திருப்பி திருப்பி போய் படிச்சு பாருங்க. ஒரு இந்த வசனத்தை 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க திருப்பி திருப்பி படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப இந்த அன்னாள் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை கேட்டாங்க, விண்ணப்பத்தை. அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்ததுனால, கர்த்தர் அவங்க கொம்ப உயர்த்தினால என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்ப பார்த்தோம். 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய கிரியைகள், 3வது கர்த்தருடைய செட்டைகள். அப்ப லார்ட்ஸ் விஸ்டம், லார்ட்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் லார்ட்ஸ் விங்ஸ். இந்த 3 காரியத்தினால கர்த்தர் உங்க கொம்ப நிச்சயம் உயர்த்தப்படுறாரு. உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலாம் கர்த்தர் உங்களுக்கு உயர்வு வேணுமோ, எந்தெந்த காரியத்திலாம் நீங்க தாழ்த்தப்பட்டிருக்கீங்களோ, இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு உயர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தப்படுறாரு. கர்த்தர் தம்முடைய சிறகுகளால் உங்களை மூடப்படுறாரு. உங்களை பத்திரமா பாதுகாக்கப்படுறாரு. என்ன கஷ்டம், சோதனை, போராட்டம் எது வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கப்படுறாரு. நீங்க நோவா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நோவா பாருங்க. உலகமே அழிஞ்சது. ஆனா அந்த காலத்துல நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான்னு வாசிக்கிறோம். அப்ப நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கர்த்தர் அந்த பேழைக்குள்ள வச்சு பாதுகாத்தாரு. அதே போல உலகத்துக்கு இவ்வளவு அழிவு வரலாம். ஆனா நம்ம கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கும்போது, நீதிமான உத்தமனா இருக்கும்போது, நிச்சயமா கர்த்தர் நோவாவை பாதுகாத்த தேவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பார். உங்க பிள்ளைங்களை பாதுகாப்பார். உங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் பாதுகாப்பார். கர்த்தர் எப்படி நோவாவை பாதுகாத்தாரோ அதே போல பாதுகாப்பார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமானா இருக்கும்போது அவர் சட்டைகளால நம்ம மூடுவார். அப்போ உலகமே அழிவா ஆச்சு தனினால. எல்லா மிருகமும் எல்லாமே அழிவு. ஆனா இந்த நோவா குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆதரவு கர்த்தர் சட்டைகளால் காத்தார். அதே போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களை பாதங்களை பாதுகாப்பேன்னு ஒரு நல்ல ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இந்த ஒரு உறுதியை கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு பாதுகாக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு நடிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இது பெரிய ஆசீர்வாதம். இன்னையிலேருந்து கர்த்தருடைய சட்டைகள் உங்களை பாதுகாக்க போகுது. அவருடைய சட்டைகளுக்கு நிழல்ல நமக்கு நீதிமானுக்கு அடைக்கலாம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று வாசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தின் கோட்டைக்குள்ள நமக்கு ஒரு அடைக்கலாம், நமக்கு ஒரு அனுகூலம். நீங்க எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மறைவிடம் வேணுமோ, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஒரு அனுகூலம் வேணுமோ, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தணுமோ, அந்த காரியத்துக்கு அவரோட சட்டைகள் நிழல்ல மூடிவாங்க. அவர் சட்டைகள் நிழலால உங்களை என்ன பண்ணுவாரு? மூடுவாரு. அவர் சட்டைகளை நீங்க அடைக்கலம் போகும்போது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ரூத்தோட வாழ்க்கையில பார்க்கும்போது, ரூத் அவங்க தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவினை விட்டு, எல்லாரும் விட்டு வந்து கடைசியில ஆண்டவரோட பாதத்துல என்ன பண்றாங்க? தஞ்சம் போடுறாங்க. அவருடைய சட்டைகளின் நிழலே வந்தவனுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சட்டையின் நிழலில் வந்த ரூத்து எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த சந்ததியில இயேசு பிறக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய சட்டைக்குள்ள வந்த ரூத்தை ஆசீர்வதிச்ச தேவன், நீங்க ஆண்டவருடைய சட்டைக்குள்ள வரும்போது அவருடைய சட்டைகளாம் நம்மளை பாதுகாத்து கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இப்ப நீங்க இந்த இடத்த விட்டு போகும்போது எல்லாரும் வாய்த்து சொல்லணும், என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது, என்னோட கொம்பு உயர்த்தப்படும். தினம் காலையில் நீங்க என்ன சொல்லணும்? என்னோட கொம்பு உயர்த்தப்படும். தினம் ஆண்டவரே என்னோட கொம்பு உயர்த்தப்படும். என்னுடைய பலன் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. என்னுடைய மகிமை உயர்த்தப்படணும் ஆண்டவரே. என்னுடைய மாட்சிமை உயர்த்தப்படணும். என்னுடைய கனம் உயர்த்தப்படணும். தினம் காலையில் இந்த வார்த்தை சொல்லணும், ஆண்டவரே என்னோட கொம்பு உயர்த்தப்படும். ஆண்டவரோட பலத்தினால உங்க கொம்பு உயரும். ஆண்டவரோட பலத்தினால உங்களுக்கு நல்ல கனத்தை தருவாரு. ஆண்டவர் உங்க கொம்பை உயர்த்தி ஒரு மகிமை தருவாரு. உங்களோட மாட்சியமை தருவாரு. அது மூலமா நீங்க இன்னும் உயர்த்தப்பட போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இன்னையிலேருந்து உங்களோட கொம்பு உயரப்போகுது. எங்களுக்காக அற்புதத்தை செய்யுங்க. எல்லாரும் கண்ணை முடிச்சு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணலாமா? எங்களுக்காக அற்புதத்தை செய்கிற தேவனே, எல்லா ஆண்டவர் கண்ணை மூடுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்தெந்த காரியத்துல கர்த்தர் நான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்த ஜபத்துக்கு கேட்டு பதில் கொடுத்து என்னோட கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு மகிமையை தாங்க, எனக்கு ஒரு மேன்மை தாங்க, என்னுடைய பலத்தை உயர்த்துங்க, என்னுடைய கனத்தை உயர்த்துங்க. நான் எந்த இடத்துலாம் கேவலப்பட்டனோ அங்கெல்லாம் என்னை உயர்த்துங்க. எங்கெல்லாம் நான் தாழ்த்தப்பட்டனோ அங்கெல்லாம் என்னை மேன்மைப்படுத்துங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு உயர்வு வேணுமோ அங்கெல்லாம் என்னை மேன்மைப்படுத்துங்க. எத்தனை சத்துருக்கள் என்னை கேவலமா பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் உயர்த்தப்படணும். எந்தெந்த சத்துருக்களுக்கு முன்னாடி என்னை வார்த்தையினால வேதனைப்பட்டினாங்களோ அவங்களோட வாய் மூடணும். சத்துருக்களோட வாய் மூடும். அதான் நம்ம வாஸ்தவம். கர்த்தருடைய செய்கைகளுக்கு எப்படி இருக்கு? அவருடைய பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனா அது சத்துருக்களுக்கு
சாபம். அதை கர்த்தர் இந்த நாள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கையை செய்ய போறாரு. நீங்க துக்கத்தினால தலை கவிழ்ந்து நடக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் கண்ணீர் விட்டு நீங்க மௌனமா இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது. இன்னைக்கு நீங்க உங்க சத்துருக்கள் மேல உங்க வாய் வந்து விரிவா இருக்கும். நீங்க ஆண்டவரை துதிக்க போறீங்க. ஆண்டவரை துதிக்கும் போது அந்த நீங்க துதிக்கிற துதி பகைவர் அடக்க போகுது. பகைவரோட வாய் மூட போகுது. அகங்காரத்தினால் அவங்க வாய் எல்லாம் மூட போகுது. கர்த்தர் அவங்கள தண்டிச்சு அவங்க வாய் மூட போறாரு. ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போறாரு. அவர் சிட்டைகளால் உங்க பாதுகாக்க போறாரு. இந்த 3 காரியத்தினால அதனால சொல்றாங்க, என் கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள். அப்ப உயர்த்துற கர்த்தர் செய்யற 3 காரியத்தை பார்த்தோம். அவருடைய ஞானம், அவருடைய கிரியை, அவருடைய செய்கைகள். 3வது அவருடைய செட்டைகள். லார்ட்ஸ் விஸ்டம், லார்ட்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் லார்ட்ஸ் விங்ஸ். இந்த 3 காரியத்தின் நிமித்தம் அண்ணாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது போல உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். நீங்க தினம் நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய கொம்பை உயர்த்துங்கன்னு சொல்லணும். என்னுடைய கொம்பை உயர்த்துங்கன்னு சொல்லணும். தினம் வார்த்தை, ஆண்டவரே என் கொம்பு, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே என்னுடைய கொம்பு உயர்த்தப்படும். விசுவாசத்தை சொல்லுங்க. என்னுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். ஆண்டவரே என்னுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். விசுவாசத்தை சொல்லுங்க. தினம் இந்த விசுவாசத்தை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் கொம்பை உயர்த்தி அண்ணாளை ஆசீர்வதித்த தேவன் எப்படி அண்ணாளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரோ அதே போல உங்க நீண்ட நாள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்கள் கொம்பை உயர்த்துவாரு. அவர் உயர்த்த நிமித்தமா உங்களோட மகிமை உயரப்போகுது, உங்களோட பலன் உயரப்போகுது, உங்களோட கனம் உயரப்போகுது. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். God bless you.